சைக்கிள் நீங்களே ஓட்டிடுவீங்க? என்ன சார்? பஞ்சர் நீங்களே ஓட்டிடுவீங்க? நானே கட்டிக்குவேன், நானே பஞ்சர் ஓட்டிக்குவேன். விவசாயம் தான் பண்ணுறீங்க? விவசாயம் இல்லை, நானே ஒர்க் பண்ணியிருந்தேன். எங்கே? சிலம் கிளியரன்ஸ் போர்டு. சிலம் கிளியரன்ஸ் போர்டு சென்னையில். டிரான்ஸ்போர்ட்டா இது? ஏழைங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க. ஹவுசிங் போர்டு. ஹவுசிங் அதில் 2 இருக்குங்க. நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் ஒரு இது, ஹவுசிங் போர்டுன்னு ஒன்று. நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தாண்டி அதனால சரி ஏதாவது ஆப்ரேஷன் எதாவது பண்ணிக்கிறீங்க? எனக்கு வந்து வாழ்வு அடைப்பு சார். அதாவது எப்படின்னா, நான் சென்னையில் படிக்கும்போது டைம் தவறி சாப்பிட்றதுனால வந்து அது டாக்டர் வீட்டுக்கு போனால் கஞ்சா கூட நம்ம வீட்டில் இருந்து சாப்பிட சொல்கிறாங்க. வேறு எதுவும் கடையிலே சாப்பிடக்கூடாது. அது வந்து கரெக்டாக சாப்பிட்றதுனால இப்போ நான் செக் பண்ணேன், அதே லெவல் இருக்குது. அப்போ எனக்கு ஆப்ரேஷன் பண்ண அந்த பிளட்டு, சுகரு, இசிசி எல்லாம் அதே பக்காவாக வச்சுக்கிறீங்க. அதே ஃபாலோ பண்ணுங்க. பழம் தான் சாப்பிடணும். பழம் சாப்பிடணும். எவ்வளோ சொன்னாலும் பழம் சாப்பிடணும். அதை பற்றி தப்பே கிடையாது. பழ வகையில் சாப்பிடலாம். தாக்கிமான் கூழ் செய்வாங்க வீட்டில், கஞ்சி குடிப்பேன், மழைது கஞ்சி. அதை மீன் கறியை சாப்பிட்டேன், குழம்பா சாப்பிட்டேன், பொரிச்சு வறுக்கக்கூடாது. யாராவது என்ன ஒன்று மனசை சந்தோஷமாக வச்சு அது நம்ம இருக்குதோ இல்லையோ, என் வீட்டுக்காரிகிட்டே சொல்லிட்டாங்க, இவரை வந்து சாதாரண வச்சுருக்கோம், குழந்த மாதிரி வச்சுக்கணும், ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. அவரை சண்டை போடக்கூடாது, வேகமாக பேசாங்க, அவரும் வேகமாக பேசக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் அவருக்கு சாதாரண ஃப்ரீயாக இருக்கும். நாமளும் இருக்கு, ஜாலியாக இருங்க, ஜாலியாக சந்தோஷமாக இருப்பேன். ஜாலியாக இருங்க. அவருக்கு சொல்லுங்க, எது எதுவும் சாப்பிடக்கூடாது? அதான் சார், அந்த வீட்டில் செய்து சாப்பிடணும். வீட்டு உணவு சாப்பிடுங்க சொல்கிறாங்க. கடையில் விற்கிற உணவை சாப்பிடாதீங்க, வாங்கியே கொடுக்காதீங்க. எண்ணெய் பொருள். ஆமாம், எண்ணெய் வந்து கண்டிப்பாக நிலக்கடலை எண்ணெய், நல்ல எண்ணெய் சாப்பிட சொல்கிறாங்க. அந்த எண்ணெய், இன்னொரு ஆலிவ் ஆயில் சாப்பிட சொல்கிறாங்க. அது நம்மளால் வாங்க முடியாது, விலை அதிகம் சார். அப்புறம் டாக்டர் மட்டும் கேட்டேன், நீங்கள் என்ன வழக்கமாக சாப்பிடுவீங்க? நான் வழக்கமாக வந்து நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் தான் சாப்பிடுவேன், வேறு எதுவும் சாப்பிடுவேன் அப்படின்னு. அதே பழக்கம் பாமாயிலுமே சாப்பிட்ற போகிறாரு. அப்படி சாப்பிட்டுன்னா உனக்கு எனக்கே தெரியும். இப்போ இந்த பிஸ்கெட் வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். பிஸ்கெட் பேருங்க? இந்த தண்ணி விட்டு காய்ச்சி அப்படியே சாப்பிட்டேன். நம்ம எப்பயுமே ஒரு 4 பேர் 3 பேர் இருக்கிறாங்க, யாருன்னா திடீர்னு கெஸ்ட்டு வரோம், தண்ணி விட்டு நம்ம காய்ச்சி சாப்பிடுவோம். கடையில் வாங்க பிஸ்கெட்லாம் சாப்பிடுவோம். அதுக்கு முன்னே நம்ம மில்கெல்லாம் எப்படி இருக்குது சார்? நல்லாவே இல்லை சார். உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் சின்ன வயசில் 51 சாப்பாடு செய்யும்போது நல்லா கரெக்ட் கட்டப்படம் தீர்ந்துருச்சு சார். இப்போ மருந்து சென்டர்லேருந்து வாங்கிட்டு வரீங்க? நம்ம போனோமே அங்கே கோயம்புத்தூராக இருக்குது ஹாஸ்பிட்டல். அது எங்கே தேடி வந்தீங்க? எக்மோர் வந்து ரயில் வந்துங்க. எக்மோர் ட்ரெயின் ஒரு கப்பில் எங்கள் வீட்டு அம்மா கொஞ்சம் விவசாய வேலை கொஞ்சம் கடுமையாக, காலையில் எழுந்திருக்கு பனி புல் இல்லாட்டி சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்கேன். காலையில் 4 லெமன் குடும்பம். மாமா கொஞ்சம் மாதிரி சரி அழுக்க முடியுது, நான் கிளம்பி போய் வந்துடுறேம்மா. பாவம், அவங்க பனி விவசாய வேலைங்க 7-8 மணி பார்க்குது. இப்போ எங்கேயாவது கடையில் நம்ம டீ சாப்பிடணும். டீ சாப்பிட்லாம் நிற்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. இவர் எவ்வளோ போகிறாரு?
கடைசி திண்டிவனம் தான் போகணும். வண்டி திண்டிவனம் தான் போதா? நான் அங்கேருந்து பஸ் மாறணும். திண்டிவனத்தில் வந்து நீங்கள் புதுச்சேரி பஸ் ஏறி அடுத்த வாட்டி உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதே பஸ்ஸில். மீண்டும் மீண்டும் சந்திப்பாங்க. நல்ல அவர் எதை சீண்டிடுச்சாமா மனுஷன் தானே யாரா சீண்டுறதுன்னு பார்த்தா யாரும் தெரியல. நம்ம பிளட்டு வந்து கீழே சேர்ந்து அதுலேருந்து ஒரு காட்டு ஏரி மாரி வந்து அவர் உருவம் தெரியாத சீண்டுதுன்னு சொல்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாரு. அவரே சொன்னார். ஆனால் முகம் ஆமாம் அது கேள்விப்பட்டேன். நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க சார் அந்த காலத்தில் அது சென்டரில் அது இருக்குதுன்னு. ஆனால் இவர் தனியாக வந்து அந்த பிளட் அங்கே நிறைய அசம்பாதம் நிறைய நடக்கும். ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வராராம் பண்ணிட்டு கையெல்லாம் கழுவிட்டு அது வரும்போது இவன் போய் குளிக்கணும்ல. நம்ம வரும்போது இது சீண்டிட்டு என்னடா அது நம்மளை யாரும் சீண்டுது பார்க்குறாங்க. சுற்றும் பார்க்குறாரு. அவர் கண்ணுக்கு தெரியவே இல்லை. அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் பயம் இல்லை. இருந்தாலும் ஆனால் எனக்கு தெரியும் டாக்டர் நிறைய பேர் பார்த்துருப்பான். அப்புறம் அதுலேருந்து அவர் கூட யாருன்னா ஒரு ஆளை எல்லாம் திட்டிருக்கிறாங்க. நர்ஸ் எல்லாம் ஏங்க நீங்கள் கூட போகும்போது போங்க வாங்க ஏங்க தனியாக போங்க. நானே பண்ணியிருக்கேன் சார். அமாவாசை அன்னைக்கு நம்ம கோடிப்பாத்திலேருந்து நம்ம ஊர் வந்து 3 கிலோமீட்டர் சார். எங்கள் கோடிப்பாத்திலேருந்து எங்கள் ஊருக்கு ஒரு காடு ஒன்று இருக்குது. நம்ம அறியாத பையன் ஒருத்தமாக இது பண்ணிட்டான். சூசைடு பண்ணிட்டான். புரியுது சொல்லலாம். நானும் இது ஒன்றும் கவனிக்கவே இல்லை. அப்போ வந்து அண்ணா நியூஸில் டெம்பரவரியாக வேலை செஞ்சுருக்கிறேன். அங்கே இறங்கி கோடிபாத்தில் இறங்கி நான் போயிட்டே இருக்கேன். போயிட்டு இருக்கும்போது மணி 12 கிட்ட நெருங்குது. 11 மணி கோடிபாத்தில் இருந்தேன் கிட்ட. சரி 1 மணி நேரம் தான் நம்ம வாக்கபிள் அப்படியே போகலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கா. என்னை வந்து என்ன கோவிட் போட்டேன். யார் அது இங்கே போய் நம்மளோட என்னென்னா அப்படியே நின்றுட்டு சார். நின்றுட்டு உடனே எனக்கு அப்படியே வேர்க்குது சார். சரி என்னடா அது வேர்க்குது என்று திரும்ப நான் கால் எடுத்து வச்சேன். ஆனால் ஆள் தெரியல, உருவம் தெரியல, ஒன்றும் குரல மட்டும் கேட்டு திரும்ப கால் எடுத்து வச்சேன். அந்த டைமுக்குள்ள கேட்கு 2வது பொருள் ஓய்வு. அப்புறம் திரும்ப மட்டும் பார்க்குறேன் யாருமே தெரியலைங்க சார். 3வது பொருள் கேட்ட உடனே தெரியல. அந்த டைம் முடிட்டு எனக்கு வேர்த்தது பாருங்க. ஐயோப்பா போயிட்டு 1 வாரம் அப்படியே படிக்கல பயம் பயத்தாட கூறு. அப்புறம் வந்து டாக்டர்கிட்ட இருக்குது. அவங்க சொன்ன இதே மாதிரி அந்த பையன் தான் கூட நீ பயப்படாத, ஏன்னா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வா. 1 வாரம் லீவ் போட்டேன். என் வாழ்க்கையில் அது ஒரு. ஆனால் நீங்கள் நம்புறீங்களா? அதான் நான் பயணத்துலேருந்து பார்த்தா நம்புறேன் சார். அது ஏதோ ஒரு ஆத்மா எங்கே இருக்குது. அப்புறம் நான் தான் சொல்லணும்னு பார்த்தா எங்கள் ஊருக்காரங்க அதே போல் சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து அதுக்கு தான் அம்மா சார் ஆனால் திண்டிவனத்தில் எப்படின்னா வந்தாங்கன்னா திண்டிவனத்துலேயே தங்கிட்டு விடிய காலம் அமாவாசை அன்னைக்கு மட்டும் போக மாட்டேன். அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா கிளம்பி வர மாட்டேங்கிட்டே தெரிஞ்சு வருவேன். வந்திருக்கேன் திண்டிவனத்தில் பொழுது விடியற வரைக்கும் அப்படியே இருக்காங்க இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒளியெலாம் இருக்காது, லைட் இருக்காது. நம்ம இப்போ இது இருக்குது. நான் போகிற இடத்துல ஒளி லைட் எல்லாம் கிடையாது தான். அதனால் வந்திருக்கலாம். அந்த ஒரு இது இருக்கும். அதுக்கு அதை சரி நம்மளே உருவாக்கி எதுக்கு நம்ம போகணும். இன்னும் கஷ்டமாக இருக்குங்க. இன்னும் கஷ்டமாக
மிக்சரு, फुल कटाई। கேஷ்ல கொடுண்ணா. கொடு.